அண்ணா, உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. அங்க போய் அங்க எங்கன்னு அலையாதீங்க. ஆமா. நீங்க கிராமத்துக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ரொம்ப டயர்டா தான் வரீங்க. என்ன பண்றதுப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊருக்கு போகும்போது எல்லாரும் பின்னாடியே இருக்காங்க. நீ கவலைப்படாதப்பா, இந்த முறை அப்படி நடக்காது. அக்கா, எல்லாரையும் நான் கேட்டேன்னு சொல்லுங்க. ஐயா, வண்டியில எல்லா சாமானும் ஏத்தியாச்சு. பாமா காவேரி. அக்கா, உங்களுக்கு எங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உடனே கிளம்பி வந்துருங்க அக்கா. எப்படியும் நீங்க இல்லைன்னா இந்த வீடே வெறிச்சோடி கிடக்குற மாதிரி இருக்கும். ஐயோ, என்ன பெரியம்மா? அக்கா, அக்கா எதுக்காக அக்கா? அக்கா, கொடு, நீ தான் எனக்கு 500 ரூபா கொடுக்கணும். எங்க 2 பேருக்குள்ள ஒரு பந்தயம் இருந்தது. எனக்கு நல்லா தெரியும், கல்யாணத்தன்னைக்கு சம்பந்தி வீட்டுக்கு போய் எப்படி அழுதாலோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் அழுவான்னு தெரியும். நான் சொன்னேன், ஆனா இவ தான் கேட்கல. பாத்தியா, நீ தோத்துட்டல. எனக்கு அழுக தன்னால வருது, நான் என்னங்க செய்ய முடியும்? இந்த வீட்டை விட்டு என்னால இருக்க முடியாதுங்க. பெரியம்மா, 2-3 நாள் தானே. நல்லா இருக்க. அடடடே. இந்த நல்லா இருக்கப்பா. உன்னை பார்த்துக்க, அர்ச்சனாவை பார்த்துக்க, குழந்தை, ஆபீஸு, எனக்கு அப்புறமா இந்த பொறுப்புகளை நீதானே பார்க்கணும். பெரியப்பா, நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? இது நம்ம எல்லாரோட பொறுப்பு தானே. எல்லாரும் சேர்ந்துதான் இருப்போம். நானும் அதையே தான் சொல்ல வந்தேன். வாங்கண்ணா, ஆ. நேரமாகிட்டே இருக்கு. உட்காருங்க அண்ணி. பெரியம்மா, சீக்கிரமா வந்துருங்க. உங்க பேரனால உங்களை விட்டு ரொம்ப நாள் இருக்க முடியாது. வரேம்மா. பத்திரமா போயிட்டு வாங்க அக்கா. நாளன்னைக்கு பார்க்கலாம். அப்புறம் பெரியப்பா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த புறா கதையை எனக்கு மறுபடியும் சொல்லணும். பெரியப்பா, வரும்போது சோளம் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் நீங்க அங்க இருந்து வரும்போது எனக்கு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வாங்க. அது எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க கவலையா படாதீங்க பெரியப்பா. நான் பார்ட்டியை பார்த்து எல்லா பேப்பர்ஸையும் ரெடி பண்ணிடுறேன். நீங்க வந்த உடனே சைன் பண்ணிடலாம். போலாம். காவேரி, என்ன திரும்பி திரும்பி பார்க்கல? நம்ம வீடுங்க, இத நிரந்தரமா விட்டுட்டு நாம போறோம். அம்மாவும் அப்பாவும் 3 நாள் அங்க தங்க போனாலும் அவங்க போறது நினைச்சா ரொம்ப சங்கடமா இருக்கு. இல்லம்மா, அப்படியெல்லாம் சங்கடப்படக்கூடாது. நீங்க சந்தோஷப்படணும். உனக்கே நல்லா தெரியும் பெரியப்பாக்கு கிராமம்னா எவ்வளவு பிடிக்கும்னு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க 3 நாள் கழிச்சு திரும்பி வரும்போது பத்திரமா திரும்பி வரணும்னு வேண்டிக்கோ. நீங்க அவங்கள பத்தி கவலையே பட வேண்டாம். கிராமத்துக்கு போய் 30 நாள் இருந்தாலே 30 வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிடும். சரிங்க சித்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். என்னம்மா இவ்வளவு சீக்கிரம்? டிஃபன் சாப்பிட்டு போலாமே. இல்ல சித்தி, வீட்ல நிறைய வேலை இருக்கு. அம்மாவும் அப்பாவும் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஆமாமா, நானும் கிளம்புறேன். அத்தையோட வெளியே போகணும். பெரியம்மா திடீர்னு போன் பண்ணதுனால கிளம்பி வந்துட்டோம். சரிம்மா, வாங்கக்கா.
சரி வா கார்த்திக், நாமளும் போய் புது கான்ட்ராக்ட பத்தி பேசலாம். அண்ணா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேலையில அவர் எந்த குறையும் சொல்லக்கூடாது. ஆமாப்பா. வாப்பா. சரி வாமா. டுக்கு, எனக்கு என்னவோ ஒரு மாதிரியாவே இருக்கு. பெரியப்பாவும் பெரியம்மாவும் ரொம்ப டென்ஷனாவே போறாங்க. நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அர்ச்சனா, ஆ. என்னாச்சுமா? ஒண்ணு இல்லம்மா, இது வர.